நான் இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போக போறேன். ஒரு வசனம் இப்படி சொல்லுது, ஒரு வசனம் இப்படி சொல்லுது. ஓசியா 12:6 வாசிங்க. இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, நியாயத்தை கைக்கொண்டு இடைவிடாமல், praise the Lord, இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தம் தான் தெரியும். அக்கா முழங்கால் வச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் தோப்படுவா, நீ அவனே நம்பு. இன்றைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளைக்கு ஒரு நாள் நீங்க சுகமா நடப்பீங்க. praise the Lord. ஏதோ ஒரு நாள் ஒரு அற்புதத்தை செய்வார். அது வரையிலும் நீ தேவனை துதித்துக் கொண்டது. மரணமே சம்பவித்தாலும் எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு தேவனை மட்டும் என்ன பண்ணு, நீ நம்பிக்கொண்டது, அவரை துதித்துக் கொண்டது. நண்பர்கள் ஓடிடுவாங்க, உறவுகள் ஓடிடும், சொந்த பந்தம் ஓடிடும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல பிடிப்பட்ட பொழுது எல்லாம் சிரிச்சு விடப்பட்டாங்க. சொல்லுங்க, ஓடிட்டாங்க. அவர்களோட சொந்த பந்தம் எல்லாரும் ஓடிடுவாங்க. வேதத்துக்கு சொன்னா என் உயிரை கொடுப்பாண்டவரே, அவன் தான் முதல்ல ஓடணும். அவன் தான் தேவன் என்ன பண்ணான், மறுதலித்தான். உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை பிடித்தா என் ஜீவனை கொடுப்பான். முதல்ல ஆள் அவன் தான் தேவனை மறுதலித்தான். எத்தனை தடவை மறுதலித்தான்? 3 தடவை சொன்னாரு, இல்லையப்பா நீ சேவல் கூவுறதுக்கு முன்பாக என்னை கொண்டு தர மறுதலிப்பான், பின்பு சேவல் கூவும் அப்பா. நான் சரியா சொன்னார், அப்படியே நடந்ததுங்க. ஆனாலும் கூட என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், மனிதர்கள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், முத்தால் கூட இருக்கலாம், உன் பங்காளி தான் உனக்கு விஷமா இருப்பான், உன் பங்காளி தான் விஷமா இருப்பார். அந்நியர்கள் உனக்கு உதவி செய்வார், நண்பர்கள் உனக்கு தோல் கொடுப்பார். எப்படி வேணாலும் நினைச்சு பாரு, வேதத்தை படிச்சு பாரு, இயற்கையை பாரு. ஆனாலும் கூட என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு தேவனையை கொண்டீரு, என்ன பண்ணு, நம்பியிரு, நியாயமாரு, நீதியாரு, கை கொள்ளு. ஆண்டவரை மாத்திரம் நீ நம்பி அவர் வழியிலே செல். அப்படி உனக்கு என்ன கிடைக்குமா? சங்கீதம் 90:15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, டக்கு டக்கு வாசிங்க. அப்படிங்க பிரைஸ் எல்லாம் சங்கீதம் 90க்கு போங்க. தேவரீர் சொல்ற பாருங்களே, நீ நியாயத்தையும் நீதியையும் கை கொண்டு கர்த்தரையே நீ நம்பிக்கொண்டு இருந்தா என்ன நடக்குமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களிலும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திலும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சரியாய் கேட்கிறான், நம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. 2-3 வருஷமாய் கொள்ள நோய், கொரோனா, பல நோய்கள், பல இணை நோய்கள், பலவிதமான காய்ச்சல்கள், பலவிதமான வலிகள், பலவிதமான தொந்தரவுகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான கவலைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சண்டைகள், பலவிதமான சச்சரவுகள், பலவிதமான நிம்மதியற்ற வாழ்க்கை, சந்தோஷமற்ற வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. ஆனா அதை காட்டிலும் என்ன சொல்றாரு, அதை காட்டிலும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியா, சரியா, பிரைஸ் தி லார்ட், சரியாய் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்க வேண்டுமா? சரியாய் தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமா? சரியாய் கர்த்தர் குடும்பத்தை நடத்த வேண்டுமா? சரியாய் கர்த்தர் உன் மீது அன்பு வைக்க வேண்டுமா? நீ என்ன பண்ணு, ஒரு தேவனாய் கர்த்தரை நம்பிக்கொண்டு அனுதினம் பாதத்தில் காத்துரு. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல இந்த வேதம் சொல்லுது. 9 வாசிங்க, அடுத்தது 9 வாசிங்க. அதிலே சங்கீதம் 90:9 வாசிங்க. என் நாட்கள் எல்லாம் கோபத்தால் போய்விட்டது. யார் கோபத்தால்? ஆண்டவருடைய கோபம். நம்ம சரியா அவரை பின்பற்றுவதில்லை, அவர் துதிப்பதில்லை, அவர் ஆராதிப்பதில்லை.
மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே நாம் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மீது கோபப்படுகிறார். அதை சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறான். நீ சொல்லி ஜெபம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் அடிபணிந்து போயிடும். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய குறைகளை, தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய தேவனை கொண்ட அசத்தங்களை தேவனை சொல்லி ஜெபம் பண்றான். நீ நாம ஜெபம் அது கேட்கப்படும். என்ன சொல்றான்? எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டதா. ஒண்ணு இல்ல, கிடைக்கல, வருஷமுள்ள சம்பாதிக்கல, நோ யூஸ், ஒண்ணு இல்ல, மீதம் ஒண்ணுமே இல்லை. கூட்டி கழிச்சு பார்த்தா 0 தான் மிஞ்சுது. கடன் வாங்க வேண்டியதா மறுபடி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன இல்ல, இந்த வருஷத்துல ஒண்ணு இல்ல. கடன் வாங்கிதான் அடுத்த வருஷத்துல சில காரியத்தை பண்ண வேண்டியதா. நான் சொல்றேன் பாருங்க, ஒண்ணுமே இல்ல, போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போனோம். என்னங்க என்ன சொல்றாரு? ஒரு கதையை போல் வருஷங்களை கழித்து போனோம். ஒரு கதை புத்தகம் படிச்சீங்கன்னா அதை தூக்கி எறிய வேண்டியதான். நான் பைபிள் தூக்கி எறிய முடியாது. ஏன்னா இந்த ஜீவனுள்ள புத்தகம், சாட்சியுள்ள புத்தகம், அற்புதமுள்ள புத்தகம், அதிசயமான புத்தகம், கதை புத்தகத்தெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க? பஸ்ல, ட்ரெயின்ல அப்படியே படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த மூலையில வச்சுப்பாங்க. இன்னொருத்த ஏறா பாருங்க, அவன் படிப்பான். அப்படியே படிங்க, அது கிழிஞ்சு போகும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் கிழிஞ்சு போகும். பிரைஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு கதை புத்தகம் போல இருக்கு. யாரும் நம்புறது இல்லை. பைபிள் சொல்லுது ஒரு கதை புத்தகத்தை போல நாங்க என்ன வருஷங்களை கழித்து எங்க வருஷங்கள் கடந்து போயிட்டு ஒண்ணு இல்ல, மிச்சம் இல்ல, மீதி இல்ல, வரவே இல்லை. சாப்பிட்டு தூங்கணும், கொடை விடுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் எல்லாம் எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து கலங்கி போய் விடுகிறோம். பிரைஸ் எல்லாம் ஒன்றுல வாழ்க்கை மலாக்க படுத்துட்டு எச்ச திருப்பி பாரா ஓ மூஞ்சிலே விடும். பிரைஸ் எல்லாம் அப்படிதான் மற்ற வாழ்க்கை. அதான் அதை சொல்ல, மற்றவர்களை நீ பார்க்காத, உன்னை நீயே நிதானித்து இந்த பூமியில வாழு. அப்பொழுது உன் வாழ்வு சௌக்கியமாகவும் ஆசீர்வாதமா இருக்கு. நான் சொல்றேன், நம்ம வாழ்வை திரும்பி பாருங்க. நம்ம வாழ்வை நாட்கள், நம்ம போக்கு, நம்முடைய நாட்களை திரும்பி பார்த்து பழக பார்த்து எட்டை திரும்பினா அந்த எச்சி நம்ம மூஞ்சிலே விட பாருங்க. அவ்வளவு பாவின்னு கத்த சொன்ன, அவ்வளவு அநீதியான காரணம். நம்மளதான் ஒரு ரத்தத்தை, தூய்மையான ரத்தத்தை, தேவகுமார ரத்தத்துல நம்ம கழுவி போட்டு நம்ம கழுவி நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம வழி, நம்ம வாழ்க்கை, நம்ம எந்தெந்த வயசுல என்னென்ன பண்ணலாம் நம்ம நினைவு வரும்போது வாழ்வுக்கு ஒரு அடையாளம் போயிருப்பாங்க. அதான் ஆண்டவர் என்ன பண்ணாரா? சுத்தமா ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பஞ்சை போல ஆகிட்டேன். பஞ்சை போல, பஞ்சு பார்த்து அழகா வெள்ளையா இருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் ரத்தம் நம்மளை கழுவிட்டான். எதுவும் நம்புறீங்க? கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு பாருங்க, பறந்து போய்ட்டோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமக்கு உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? யார் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய அவருடைய உண்மை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அற்புதத்தை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஜெபிக்கிறியா? நீ அறிவையும் ஞானத்தையும் வளர்ச்சியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்த காரியங்களை அனைத்தையும் ரத்தத்தினாலே சுத்திகரித்து விடும். இப்போது புதுமையான மனுஷனாய் பஞ்சை போல எங்களை மாற்றிவிட்டு எங்கள் வாழ்க்கையில ஒரு புதுமையான ஆசீர்வாதங்களை செய்யும் என்று சொல்லி கீழே வாசிக்கிறான் பாருங்க. 13 கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமா இருப்பீர், அடியாருக்காக பரிதேவியும். பிரைஸ் தி லார்ட். பரிதேவி ஆண்டவர் எனக்காக, அதான் குமாரன் அனுப்பினார் பரிதேவிக்கும்படி. நம்ம நினைச்சுக்கிறோம், என் மேல பதிக்கல, என் மேல என்ன இறக்கல நினைச்சிட்டு இருக்கிறோம்.
அவர் என்ன பண்ணாரு? குமாரன் அனுப்பினார். யோவான் 3 வாசித்தீங்கன்னா தெரியும். 3:16 வாசிங்க. உம்மேல் யாமேல் அன்பு கொண்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் இந்த பூமியில் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உன் மீது உலக மக்கள் மீது 700 கோடி மக்கள் மீது என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தாருங்க. அன்பு கூர்ந்து அதனால அந்த பரிதபியும் ஏற்கனவே பரிதபிச்சிட்டார். இதை நீங்க பார்த்துருக்க பரிதபிச்சிட்டார். ரத்தத்தை ஊட்டிட்டார், காயப்பட்டார், மறைந்துட்டார், உயிரோடு எழுந்துட்டார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு எனக்கும் பெருமூச்சோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வரப்போகிறார் உன்னை எண்ணி ஆசீர்வதிப்பது, உன்னை எண்ணி மீட்பது, 1000 வருஷம் அவரோடு கூட அரசாங்கப்படி நித்தியமாய் வாழும்படி அவர் வரப்போகிறார். பரிதபியுங்கள் கர்த்தர் சொல்றார். பரிதபியானவரே பரிதபித்தார். குமாரன் அனுப்பி ரத்தத்தினாலையும் காயத்தினாலையும் ஜீவனை கொடுத்து உன்னை எண்ணி மீட்டுட்டார். அதனால் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கை கொண்டு வாழ்நாள் 1 நாள் 2 நாள் 3 நாள் கிடையாது. ஏதோ படுத்தோம், தூங்கினோம், கொட்டாய் விட்டோம், பேசிக்கொண்டு பல் வளர்க்கணும் தெரியல, என்ன போல கையால் விலகிட்டு டீ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அல்லேலூயா என்னதான் நம்ம ஓடிட்டு காட்டணும். ஆனா அப்படி இல்லை. சொன்னாரு எனக்கு அன்பான சகோதரி சகோதரி நான் சொல்றேன், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கை கொண்டு மகிழும்படி காலையில எங்களை ஒரு கிருபையா அதிகாலையில் ஆண்டவரை எழுந்து நேரத்தில் தூக்கிடுவேன், சமயத்தில் எழுந்துருவேன். அதிகாலையில் இந்த வீடு வாசகத்தில் வைக்கிறான். இந்த அல்லிமுத்து ஆரோட வீடு வாசகர் நான் பாசகமா போகணும். நேரத்தோட ஏஞ்சி ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை அப்பதான் ஆண்டவர் நீ உன் தேவனையே பற்றி கொண்டிரு, நான் உனக்கு நலமாக செய்யணும் ஆண்டவர் பேசுறேன். அதிகாலையில நான் ஆண்டவர் பேசி பாறேன். அதிகாலையில உன் தேவனுடைய முகத்தை தேடி பாறா. அதிகாலையில அவர் குறித்து எக்காலத்தோட பாடி பாரா. உன் வீட்டுல நீ பாடி பாரா. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மதுரமா இருக்கும், தஞ்சமா இருக்கும், தேவனுடைய கிருபையினாலே ஆசீர்வாதமா இருப்ப. எனக்கு அன்பானவனே, தேவாலயத்துல 1 மணி நேரம் தான், அதுல நீ கர்த்தருடைய சத்தியத்தை நீ கேட்காம அங்கும் இங்குமாய் இது சிந்தையில நீ அங்கேயும் போனீன்னா வாழ்நாள் முழுவதும் அப்படிதான் இருக்கு பாருங்க. 1 மணி நேரமாவது உன் சிந்தையை அடக்கி, உன்னுடைய காரியங்களை அடக்கி நீ தேவனுடைய சத்தியத்தை கேட்டா உன் வாழ்க்கை ஒரு நாளும் அலைபாதுகிற வாழ்க்கையா இருக்காது, நிலைத்திருக்கிற வாழ்க்கையா இருக்கும். நிலைத்திருக்கிற வாழ்க்கையா இருக்கும் என்றுதான் வேத வசனம் தெளிவாக நமக்கு இது கோடிட்டு காட்டுகிறது. தெரியுங்களா? அடுத்த வசனம் பாருங்களேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சி சரியா இதை கேட்கறோமா? நம்ம நினைவுகள் மாறிட்டு பறக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பார்க்கிறோம். அது பறந்தே போயிடுமா? இருக்கிறதுல நிலை இருக்கிறத பிடித்து கர்த்தர் உனக்கு கொடுத்த வழியை, கொடுத்த வாழ்வை, உனக்கு கொடுத்த வேலையை, உனக்கு கொடுத்த கிருபையை, உனக்கு கொடுத்த ஊழியத்தை, உனக்கு கொடுத்த அந்த இசை வாசிப்பதில் நிலைத்து கர்த்தர அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துல நீ தேவனை ஆராதனை பண்ணினா ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சி ஆக்கிடுவார். 2வது சங்கீதம் 92 வாசி, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரை துதிப்பதும் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் வீணையினாலும் தம்புரத்தினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். என்ன சொல்றாரு? எப்படி வாசிக்கணுமா? தியானத்தை எப்படி வாசிக்கணுமா? இந்த அடிக்கிறவங்க ஏதோ புறாக்க அடிக்கிறவங்க தியானத்தோடு சோதனை பண்ணிக்கிட்டே வாசிக்கணுமா? நீ வாசிக்கும்போது என்ன பண்ணுமா? தியானத்தோடு வாசிக்கணும். சும்மா டிக்கெட் இல்ல, ஆண்டவரோடு வாசிக்கணும். சும்மா வாசிக்கூடாது, சும்மா கீழ்போடு ஏதோ அப்படி தியானத்தோடு அபிஷேகத்தோடு வல்லமையோடு அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவரோட மகிழ்ச்சியாய்
அந்த மேடை வேற, கல்யாண மேடை வேற, நகைச்சுவை மேடை வேற, எல்லாம் பாட்டுதான். அந்த கச்சேரி வேற, ஆனா இந்த கச்சேரி வேற. அது திருமண கச்சேரி, அது சாவு கச்சேரி, இது சீமந்த கச்சேரி, இது பர்த்டே கச்சேரி. ஆனா இது என்ன? பரலோக கச்சேரி. பரலோக கச்சேரி, பரலோக கச்சேரி எப்படி இருக்கணும்? தியானத்தோடும் அபிஷேகத்தோடும் ஆவியோடும் அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டுமா? இசை வாசிக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவரோட பேசுவார். நீ அடிக்கிறது என்ன வித்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் மகிமையும் உனக்கு கட்டளையிடுவா. நம்ம செய்யல, நம்ம செயல்பாடு இசையோடு கூட அந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? அப்படிதான் பைபிள் சொல்லுங்க. வாசிங்களேன். காலையில உமது கிருபையும் இரவில சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். இரவில சத்தியத்தை வாசிக்கிறீங்க. காலையில ஜெபம் பண்ணணும், இரவுல என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிவிக்க. உங்க ஆத்துமாவும் நீங்களே அறிவிச்சு, நீங்களே என்ன பண்ணணும்? படிச்சு 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 சத்தியத்தை நீங்க அறிவிச்சு எடுத்துக்கணும். வேற வாசிங்க. கர்த்தாவே, உமது செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். பாத்தீங்களா? கர்த்தரை தேடும்பொழுது, ஆண்டவருக்கு நீ அறிக்கைப்படும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி, கிருபை மேல் கிருபை, சத்தியத்தின் மேல் சத்தியம், வல்லமை மேல் வல்லமை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், சுகத்தின் மேல் சுகம், பலத்தின் மேல் பலம். என்ன சாதாரண பேருங்க? பலத்தின் மேல் பலம் வரும், சுகத்தின் மேல் சுகம் வரும், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம் வரும். எப்பொழுது கர்த்தரை நீ தேடும் பொழுது, கர்த்தரை பிரிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் போது. அடுத்த வசனம், அடுத்த வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் யோசனை மகா. ஆழமானவைகள். ஆண்டவர் உனக்கு யோசனை கொடுத்தா நான் எப்படி இருக்குமா? ஆழமா இருக்கும். அது ரொம்ப ஆழமா இருக்கும். யாரையும் உடைக்க முடியாது. இந்த ஆழத்தை யாரும் கண்டுகொள்ள முடியாது. அடுத்த வசனம் சொல்றாரு. மிருககுல மனுஷன் அதை அறியாமா, மூடன் அதை உணரமாட்டான். சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், பேசிட்டே இருக்க வேண்டியதான், பாடிட்டே இருக்க வேண்டியதான். மூடனும் இரண்டாவது இன்னொருத்த யாரு? மிருககுலம் உள்ளவன். மூடனும் மிருககுலம் உள்ளவன் அதை அறிய மாட்டான். அவன் திசையிலே போயிட்டு இருப்பான், அவனுடைய ஆலோசனைப்படி போயிட்டு இருப்பான், அவனுடைய சித்தத்தில் போயிட்டு இருப்பான். கர்த்தருக்கு அவனுக்கு எந்த விதமான சம்மதம் இருக்கா? உடன்படிக்கை இருக்கா? வாழ்க்கையிலையும் எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா வேத வசனம் தெளிவா சொல்லு. அடுத்த வசனம். புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரை யாவரையும் செய்யும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவா. நீங்க நினைக்கலாம், ஐயோ கோடி மேல கோடி அப்படியே பசுமையா இருக்க நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும்? அந்த பசுமை காய்ந்து அழிந்து போய். பிரைஸ் எல்லாம் காய்ந்து அழிந்து போயிடும். பிரைஸ் எல்லாம். ஆனா நீதிமான் காய்ந்துதான் இருப்பான். அவன் புரியுது, ஒலிவ மரத்தின் கண்டுகளை போல இருப்பான். கர்த்தரை நம்புறவங்க, கர்த்தரை நம்பிக்கையா கொண்டு வாழ்றவங்க ஜனங்க அந்த அவங்களுடைய பார்த்தா காய்ஞ்சிருப்பாங்க. நாளடையில் அது துளுத்து 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 கிளை விட்டு பறவைகளாம் வந்து அதில் உட்காந்து அந்த கனியை புசிக்கும். அதான் நீதிமானுடைய ஆசீர்வாதம். நீங்க பார்க்கலாம், பச்சையா இருக்கும், அங்க பச்சையா கொஞ்ச நாள்ல அதுல என்ன ஆயிடுமா? வெந்து போயிடுமா, வெந்து போயிடுமா. அது இருந்த இடம் கூட இல்லாம பறந்து போயிடும். நம்ம பார்த்துட்டா. ஆனா நீதிமான் கஷ்டப்படுவான். தண்ணி கிடைக்காது, சோப்பனம் கிடைக்காது, குளிக்க சோப்பு இருக்காது, துணிக்கு போட சோப்பு இருக்காது, கஞ்சி இருக்கும் துவையல் இருக்காது, துவையல் இருக்கும் கஞ்சி இருக்காது. தண்ணியை சாப்பிட்டு தோலை சாப்பிட்டு போன நீதிமான அன்னைக்கு பசுமையா இருக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆலோசனைப்படி அவங்க இருக்கிறாங்க, கர்த்தருடைய நீதிப்படி அவங்க இருக்காங்க. துன்மார்க்கனும் அடுத்தது மூடன் இதை அறியானா தெரியுமா? அவனுக்கு வேதம் தெரியுமா சொல்லு. அடுத்த வருஷம் பாருங்க. கர்த்தாவே, நீ என்றென்றைக்கு உண்மையானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உன்னதமானவராய் இருக்கிறீர். அடுத்தது கர்த்தாவே, உன் சத்துருக்கள் அழிவார்கள், உன் சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும்
ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை, ஒரு நரகத்தை அக்னியை வச்சுதான் இருக்கிறார். நீ மற்றவர்கள் மேல பொறாமப்படாத ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 32:1-2 வாசிங்களேன். மற்றவர்கள் மேல பொறாமப்படுவது நமக்கு தான் ஆபத்து. மற்றவர்களை எரிச்சியா இருப்பது நமக்கு தான் ஆபத்து. மற்றவர்களை நாம் கண்டு கஷ்டப்படுவது நமக்கு தான் ஆபத்து. 32:1 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். பாத்தீங்களா? சொல்றவன் இல்ல, பேசுறவன் அல்ல, பார்க்கிறவன் அல்ல. கர்த்தரிடத்தில் தயவை பெறுகிறவன் மூடப்படுவான், துளுப்பான், உயர்ந்திருப்பான், செழிப்பான், மகிமை அடைவான். இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுவார். 2வது வசனம் 32:2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னால இருக்கிறாரோ, எவனுடைய ஆவிலே கபடம் இல்லையோ, அவன் பாக்கியவான். அவன் செழித்திருப்பான். கபடமான இருதயம் ஒரு நாளும் செழிக்காது. கபடமான இருதயம் ஒரு நாளும் துருக்காது. கபடமான இருதயம் ஒரு நாளும் உழைக்காது. அது அப்படியே தான். நான் சொல்றேன், வேதம் சொல்லு. தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். கண்ட நாட்களையும் வேதனையும் துக்கத்தையும் எங்களுக்கு என்ன பண்ணும்? ரத்ததனையா எங்களுக்கு என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு கேட்கணும். ஆண்டவருக்கு 2 வருஷம் போதும் ஐயா, நோய் போதும், கொள்ளை நோய் போதும், மரணங்கள் போதும், தவிப்பு போதும், ஆஸ்பத்திரி நிரம்பினது போதும், போதும். என் தேசத்தை, என் மக்களை, என் நாட்டை, என் தலைவர்களை, ஐயா என் மக்களை, ஜனங்களை ரத்ததனையா என்ற மகிழ்ச்சியா என்று இங்கு ஜெபிக்கணும். தேசத்துக்காய், மக்களுக்காய், தலைவர்களுக்காய், நாடுகளுக்காய் ஜெபிக்கணும். அதான் ஆண்டவர் முதல் மகிழ்ச்சியாக்குவார். அடுத்த வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசி. புலம்பல் 3:22. கர்த்தருடைய சீக்கிரம் வாசி. மனதில் இருக்கு, நீங்க வாசி. அப்படிங்க போறோம். பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் தான் உங்களுக்காக நான் தியானம் வச்சிருக்கேன். அதுவே அதிகமா பிரசவம் பண்ணா நீங்க அதை நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. 22 வாசி வாசி. நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவர் இரக்கங்களுக்கு என்ன இல்ல, முடிவில்லை. நீங்க நானும் நிர்மூலமாக இருக்கிறது, மறிக்காது இருக்கிறது, நோய் உண்டு சாகாது இருக்கிறது, படுக்கையில படுத்திருக்காரு, செயலற்று போகாது இருக்கிறது. என்னவா? அவருடைய கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத உங்க கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குது, உங்க கிருபைதான் என்னை நடத்துது. கிருபையே என்னை தாங்குது, உங்க கிருபையே என்னை நடத்துது என்று ஒரு பக்தன் பாடுகிறான். நம்ம நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை இந்த சபையில துதித்துக் கொண்டிருக்கிறோம். 3வது ஒரு வசனம், சங்கீதம் 89:15. சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 89:15 இப்படி சொல்லுதுங்க. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீ அறியா? கம்பீர சத்தத்தை உன் காதுல கேட்கணும். கம்பீரமா இருக்கானோடு ராஜாவும் ராஜாத்தி எப்படி இருப்பாங்க? அப்படியே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க நட எப்படி இருக்கும், அங்க உடல் எப்படி இருக்கும்? சிலவங்க நான் பார்த்துருக்கேன். சில பிசினஸ் பண்ற லேடி, சில கப்பல் ஒர்க் பண்றவங்க, சில கப்பல் இல்லை நடத்துறவங்களாம் நடந்து போவாங்க. அப்படி அந்த அவங்க புடைய அவங்க கையில போட்டு நடந்து போவாங்க. இந்த கம்பீரா இந்த கம்பெனிக்கு வந்தா போய் சிஎம் நினைக்கிறேன். நம்மளே தெரிஞ்சுக்கணும். அதே சில ஆண்கள் இந்த கோட்டு சுட்டோட நடந்து போவாங்க. அப்ப அவங்களுடைய கம்பீரம், அவங்களுடைய அதிகாரம் அவங்க நடையில தெரியும். பிரைஸலா அவங்க நடையில தெரியும், அவங்களோட உடையில தெரியும், அவங்களுடைய பேச்சில தெரியும்.
உன்னை நீ கொடையாக்கல, உன்னை நீ எப்படி வச்சிருக்க? செழிப்புள்ளவனாய் மாற்ற, தகுதியுள்ளவனாய் மாற்ற, நல்ல பேச்சாளராக, நல்ல ஞானியாக, நல்ல படிப்பாளராக எல்லா ஜனங்களும் கொள்வாங்க அதோட மேன்மையாக வைக்கலாம் விரும்புகிறான். நாம அதை அதை நம்ம நினைவுறுத்துறோம். அதை ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியவில்லை. வசனம் என்ன சொல்லுறாங்களே? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கம்பீர சத்தத்தை நீ அறியணும். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீ கேட்கணும். அதனால வானத்திலிருந்து வந்து முன்னாடி கத்த மாட்டாரு. அதுதான் என்ன அனுப்பிறாரு கத்தரா சொல்லியிருக்காருல்ல, இந்த சத்தத்தை நீ கேட்கணும். அவர் வந்து கத்த மாட்டார். அவர் சார்பில் நான் வந்து கத்திட்டு இருக்கிறேன். கம்பீரமா சத்தம் கேட்கறது. கம்பீர சத்தத்தை எங்க கேட்கணும்? அறியும் ஜனங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பாங்க, செழித்திருப்பாங்க, சுகித்திருப்பாங்க. ஒரு நாள் ஒரு கைகளும் கால்களும் என்ன ஆகுது? சோர்ந்து போவதில்லை, செத்து போவதில்லை. இந்த கால் கைகளும் சரீரமும் அவைகளும் நொந்து போவதில்லையா? வேற வசனம் தெளிவா சொல்லுங்க எங்க அன்பான சகோதரனே சகோதரி. அதுக்கு 16 இப்படி சொல்லுவாங்க, அவர்கள் உங்களுடைய நாமத்தில் நாடோறும் கை கூர்ந்து உங்களுடைய நீதியினால் உயர்ந்திருப்பாங்க. ஆசீர்வாதத்தினால் உயர்ந்திருப்பாங்க. நந்தானே துதிப்போமே சபையாரே இயேசுவை. நம்ம என்ன பண்ணணுமா? துதிக்க சொல்றார், அவர் போற்ற சொல்றார், அவர் நாமத்தை உயர்த்த சொல்றார். 16 வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? அவர்கள் உங்களுடைய நாமத்தில் நாடோறும், ஒரு நாள் இல்ல, சண்டே மாத்திரம் இல்ல, வெளியில மாத்திரம் இல்ல, அந்த பொதுமம் மாத்திரம் இல்ல, அந்த சபைகள் மாத்திரம் இல்ல, நாடோறும் ஜெபிக்கணும். மொபைல்ல ஜெபிக்கல, ஃபேமிலி பிரேயர்ல தோத்திரம் தோத்திரம் 2 வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம். கம்பீரமா உங்க பிள்ளைங்க அந்நிய பாஷையில பேசணும். உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணி சொல்லணும், அப்பா அம்மா நான் ஏதோ நம்ம ஊர்ல நடக்க போகுது, நம்ம இந்தியாவில் நடக்க போகுது, தமிழ்நாடு நடக்க போகுதுன்னு உன் மகனை பார்த்து சொல்லணும். உன் மகனையும் மகளையும் நீதானே எழுப்பி போறேன், இது அவங்க சொல்ல போறேன். உன் மகளையும் மகனையும் தூக்கத்தில் நீதானே எழுப்பி, அப்பா சாப்பிடவாப்பா, அப்பா அம்மா எழுந்துரு போதும். பிள்ளைங்க உங்களை எழுப்பணும், அம்மா எழுந்துரு, அப்பா எழுந்துரு. ரைத்தெல்லாம் இந்த காலம் எப்போ வரப்போகுது? அப்ப இயேசு வந்துருவான். எதுவே நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த கம்பீர சத்தத்தை உன் வீட்டுல இருந்து கேட்கணும். அந்த சத்தம் உன் வீட்டுக்குள்ள இருந்து வரணும், உன் பிள்ளை வாயிலிருந்து வரணும், உன் மகன் வாயிலிருந்து, உன் மக வாயிலிருந்து, உன் புருஷன் வாயிலிருந்து, உன் மனைவி வாயிலிருந்து வரணும். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இல்ல, 4 மாத்திரம் இல்ல, நாடோறும் அந்த சத்தம், அந்த கம்பீர சத்தத்தை கேட்கிறவங்க யாரா? பாக்கியவான், பாக்கியவதி. அடுத்த வசனம் இப்படி சொல்லுது. 13 வாசி. உமக்கு வல்லமையுள்ள 13 வாசி. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அப்படி வலது கரம் உயர்ந்தங்க. அவர் புயம் எப்படியா? பராக்கிரமம். ஒரு புயம் உன்னை உயர்த்தும்படி, உன்னை தாங்கும்படி, உன்னை கரம் பிடிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை மகிழ்ச்சியாக்கும்படி ஒரு கரம் எப்படி இருக்கிறது? பராக்கிரமம் செய்கிறது. 13 எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. உன்னதமானது. அந்த கரத்தை நான் பிடித்தா, அந்த கரம் என்ன பிடித்தா நானும் மகிழ்ச்சியாக்குவேன். தெளிவா சொல்ல வரல. அதுக்கு சொல்றாங்க நீதி நியாயம் சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். உமக்கு முன்பாக நடக்கும். கிருபையும் சத்தியம். அது யாரு? அந்த கிருபையும் சத்தியம் யாரு? நீங்க. அவர் கிருபையும் சத்தியத்தை பெற்று அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நடந்து போவீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க எல்லாம். ஆனா சொல்லாங்க சத்தியம் கிருபை வருது பாருங்க. யானை பின்னாடி வரும், ஓசை எங்க வரும்? யானை பின்னாடி தான் வரும். இந்த ஓசை கேட்டு சொல்லிடுவாங்க
மணி ஓசை வரும் முன்னே பின்னே வரும் ஞானங்க ஒரு பழமொழி. கர்த்தருடைய கிருபை போதும். கர்த்தருடைய கிருபையும் அது என்ன சொல்லுது? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் அதல்ல அந்த மேலே வாசிக்கல. நீதி நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் கொண்டால நடக்கும். அதுதான் நீ நான் ஆண்டவரே சத்தியத்தை ரட்சிக்கப்பட்டு திரும்பினாலே அவர் கிருபை பெற்று அவருக்கு சாட்சியாக ஒவ்வொரு கிரீடமாக உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒவ்வொரு கிரீடம் ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறேன். 1000 கிரீடம் வச்சிருக்காரா உனக்கு எனக்கு கொடுங்க. அந்த கிரீடத்துக்கு பாத்திரக்கார யாரு? நீ நான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் இருக்கார் பாத்தீங்களா? அப்ப நம்ம நஷ்டமான தொலைந்து போன எல்லா ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ண போறாரு? மகிழ்ச்சியா கொடுப்பார். அதுக்கு நீ என்ன பண்ணு? இடவிடாத ஒரு கர்த்தர் என்ன பண்ணு? பற்றிக்கொண்டு நம்பிக்கொண்டு இரு. அடுத்த வாசல் வாசிங்க. 90 1 2 3 வாசிங்க. சங்கீதம் 90 1 2 3. ஆண்டவரே ஆண்டவரே தேவரே தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீ நினைக்கிற சொல்லும் ஆண்டவரே ஆண்டவரே தேவரே தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். கீழே பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீ பூமியையும் உலகத்தையும் உருவாக்கி முன்னும் நீரே அனாதியாய் நிற்கும் தேவன். பார்த்த பூமியும் வானமும் சமுத்திரமும் காற்றும் கடலும் இல்லாத நாட்கள்ல தேவன் எப்படி இருந்தார்? அனாதியான அப்பா அம்மா இல்லாம இல்ல. அப்பா அம்மா இல்ல அனாதியா இல்ல. சர்வவல்லம் உள்ளவர். அனாதியான சர்வவல்லம் உள்ளவராய் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே உலகாவி கொண்டிருக்கிறார். அனாதியா ரெண்டு கோயிலோடு இருக்கிறார். ரெண்டுக்கும் அனாதியா அப்படின்னா ஒருவராய் பெரிய தலையில் அதிசயத்தை செய்தார ஒருவராய் உலாவினார் அந்த உலகத்தை. இந்த உலகத்தை உண்டாக்கி நாம உலாவினா எப்படி? என் சார்பில் என் சாயல் ஒரு மனுஷனை அவனை நான் பார்த்து ரசிக்க வேண்டும். நான் கொடுக்கிற ஆகாரத்தை அவன் புசிக்க வேண்டும். அவன் புசித்து அவன் சந்ததியெல்லாம் அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் பார்த்து அவனை கை கூற வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அந்த சித்தத்தை மனுஷன் குழப்பினா பண்ணிடான், சாபத்துக்குள்ளாக மாற்றிவிட்டான் என்று பைபிள் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வருஷம் சொல்ல பாருங்க. இதிலே சொல்ல பாருங்க. அடுத்த வசனம் நீர் மனுஷரை நிர்மூலியாக்கி மணிபுத்திரரே திரும்புங்கள் எழுதுறீ. பார்த்தீங்களா? சில கஷ்டத்தை கொடுக்கிறாரு, சில கவலையை கொடுக்கிறாரு, சில நோயை கொடுக்கிறாரு. சில ஆளுக்கு நோயே கொடுக்கலன்னா உலகத்தையும் வைத்துருவோம், ஆண்டவரையும் வைத்துருவோம். சில கஷ்டத்தையும் சில கவலைகளையும் சில போராட்டம் சில நித்தையும் சில கண்ணீர் மனுஷனுக்கு மட்டும் கர்த்தர் அனுமதிக்கணும் வச்சுக்கல. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? எங்க எனக்காக உயிரை கொடுத்தா அவரே எனக்காக உயிரை கொடுக்கணும். எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நான் எங்க இருக்கிறேன் அவர் எங்க இருக்கிறார் கேட்கிற கேள்வி வரும். நீ கேட்கலாம். ஒரு பெண்ணு கைப்பிடித்து கொடுத்து போறாங்க. ஒரு சகோதரர் அந்த பெண்ணை பார்த்துக்கிறான். அம்மா சொல்றாங்க, நாங்க கொடுத்தா அவங்களுக்கு என்னங்கம்மா பெண்ணை கொடுக்கல, கொடுத்துட்டே போறாங்க. நீ கொடுக்க கூடாது, நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றது நீ யாரு? அந்த அம்மா நல்லா கேட்ட, நீ யாரு? நீ யாரு? நீ யாரு கேட்டா அது பாப்பா. நீ யாரு? என்ன கொடுக்க வேணா சொல்றது நீ யாரு? ரைசலா நான் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னா கொடுக்குறேன், நீ வேணான்னா நான் அப்படியே போக போறேன். நான் ஒரு நாய், அவ்வளவுதான். நீ ஏதாவது சொன்னதான் நான் குழப்பேன். நீ ஒண்ணு சொல்ல நான் அவளை போயிட்டு இருப்பேன். அந்த அம்மா சொல்றேன் சூப்பரா சொன்ன. அல்லேலூயா. இந்த ஆள் அப்படியே அணைந்தாங்க. நான் கொடுக்க போதான்னு சொல்றதுக்கு நீ யார்? சொல்லு. கொடுக்க கூடாதா கொடுக்க கூடாதா? நீ என்ன சொல்றது? நான் கேட்கிறேன். வேற வசனம் எவ்வளவு தெளிவா நம்மளை உருவாக்குறது பார்த்தீங்களா? நம்மளை எப்படி தெளிவா உருவாக்குது. அடுத்த வசனம் சொல்லப்படுது, நீர் மனுஷரை நிலத்துள்ளியாக்கி மணிபுத்திரரை திரும்புங்கள். அவன் சொல்ற திரும்ப திரும்ப போதும், நீ வாழ்ந்தது போதும், கஷ்டப்பட்டது போதும், சிறு குழந்தை போதும், உன் படுக்கையில் இருந்தது போதும், உன் துன்பம் போதும், கண்ணீர் போதும், கவலை போதும். நீ எல்லாத்தையும் மாத்தி உன்னை நான் மகிழ்ச்சியாக்க போகிறேன், உன்னை ஆசிரிக்க போகிறேன், உயர்த்த போகிறேன், வா 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 கூப்பிடுறாரு. அடுத்த வருஷம் தெளிவா சொல்லு. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராட்சாமம் போல இருக்கிறது. ஒரே ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கிறது. ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் வந்துடுவாரு. ஒரு நாள் அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் தான். பாதம்
என்ன நினைச்சுக்கிறீங்க? நம்ம பார்வை வேற, நம்மளுடைய பார்வை வேற, நம்முடைய வழிகள் வேற, அவருடைய வழிகள் வேற, நம்முடைய நினைவுகள் வேற, அவருடைய நினைவுகள் வேற. எவ்வளவு அழகா இந்த வசனம் நம்ம போதித்து நடத்துகிறது. ஆனா கூப்பிடுறாரு, போதும்பா, உன் கண்ணீர் போதும், கவலை போதும், போராட்டம் நித்த போதும், வந்துருப்பா, நான் உன்னை ஆசிரியக்க போறேன். மனுஷன் கேட்கிறானா? இல்ல, நான் இன்னும் எவ்வளவு பூமி ஆணை என்பதை நான் பார்க்கிறேன், கடல் எவ்வளவு ஆழம் என்பதை பார்க்கிறேன், வசனம் எவ்வளவு உயரம் என்பதை பார்க்கிறேன். சரி, பார்த்துட்டு கடைசியில வாப்பா சந்திக்கலாம். அல்லேலூயா. கடைசியில ஓடுவாங்க 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 ஓடுவாங்க. ஒரு நாளைக்கு உட்கார்ந்து யோசனை பண்ண பாருங்க, நம்ம செத்ததெல்லாம் மாயே. ஆனா எத்தனையோ பேருக்கு ஓடினாங்க ஓடியாந்தான், உலகத்தையே ஆனான், கடைசியில் ஒண்ணுமே இல்லாத போயிட்டு எவர்தி மாயை எல்லாம் போயிடுச்சு. சம்பாதிச்சது யாரோ ஒன்று சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லை வரல. ஓ அதுதான் எல்லா மனுஷனும் நடக்கணும். மாயை ஞானி சொல்லணும், எல்லா மனுஷனும் அதான் நடக்கும். அடுத்தது ஒரு வார்த்தை தெளிவா 89வது சங்கீதம் 17 வசனத்தை வாசிங்க. 17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர். அவர்தான் உங்களுக்கு மகிமை. உங்க பலத்துக்கு அவர்தான் மகிமை, உங்க ஆரோக்கியத்துக்கு அவர்தான் மகிமை, உங்க செல்வத்துக்கு அவர்தான் மகிமை, உங்க உயர்வுக்கு அவர்தான் மகிமை, உங்க சந்தோஷத்துக்கு, உங்க சமாதானத்துக்கு, உங்க ஆனந்தத்துக்கு, உங்க சந்ததிக்கு, உங்க பெருக்கத்துக்கு, உங்க போக்குக்கு, உங்க வருத்தத்துக்கு அவருடைய வசனம் தான் உங்களுக்கு என்னவா? மகிமையா இருக்கு. மகிமையா பலனா இருக்கு. நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல. பைபிள் சொல்லுங்க, மறுபடியும் 17 வாசிங்க. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கு. அவர்கள் பலத்தின் மகிமை. அவருக்கு எனக்கு பலம் இருக்குது, என் சொத்து இருக்குது, தொழில் இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? கர்த்தருடைய மகிமை தானே. அவர் மகிமை இல்லைன்னா சீர்கெட்டு சின்ன பின்னமாகி வெட்கப்பட்டு தலை குனிந்து வாங்குது. ஆனா கர்த்தர் நம்ம தலை நோக்கி நிமிர நடக்க வைக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கரங்களுக்கு கர்த்தர் வசனம். நீங்க நம்ம ஆனந்தமா சந்தோஷமா வசதியா இருக்குது காரணம் யாரு? கர்த்தருடைய மகிமையே. ஆனாதான் நீதிபதி 2ஆம் புத்தகத்துல சொல்றார், ஒரு வசனம் அப்படி சொல்லுது. 6, 24, 25, 26 3 வசனத்தை வாசிக்கினா இதுக்கு ஒத்த வார்த்தையா இருக்கும், இதுக்கு ஏற்ற வியாக்கரம். அது 6. கர்த்தருடைய ஆசீர்வதித்து அவர் மகிமையால உன் ஆசீர்வதித்து உன் அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் காக்க கடவை. 25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன் மீது, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க கணவர் வாழ்க்கையில, உங்க மனைவி வாழ்க்கையில, உங்க சொத்து, உங்க சுதந்திரம், அதுல அவருடைய மகிமையை பிரகாசிக்க வைத்து உன்மேல் கிருபையா இருக்க கடவை. நாங்க உன் மீது எப்படி இருப்பாரா? கிருபையா இருக்க. கிருபையா. அவருடைய கிருபைக்கு என்ன இல்ல? முடிவு இல்லை. அவருடைய கிருபைகளுக்கு என்ன இல்ல? முடிவு இல்லை. புலம்பல வாசிட்டாங்க 3:21 வாசிட்டாங்க. அவருடைய கிருபைக்கு இரக்கங்களுக்கு முடிவே. 26 என்ன சொல்லுது? கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. பாத்தீங்களா? உங்க முகம் எப்படி தான் இருக்கும்? பிரசன்னமா இருக்கும். குடும்பம் எப்படி இருக்கும்? பிரசன்னமா இருக்கும். பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பிரசன்னமா இருக்கும். நீ செய்யற தொழில் எப்படி இருக்கும்? பிரசன்னமா இருக்கும். நீ ஆராதிக்கிற ஆராதனை எப்படி இருக்கும்? பிரசன்னமா இருக்கும். உன் பாட்டு பிரசன்னமா இருக்கும். உன் நகை பிரசன்னமா இருக்கும். உன் வழி பிரசன்னமா இருக்கும். நீ படித்து எழுதா அது உன் பிரசன்னமா இருக்கும். நீ எல்லாமும் உன் வாழ்க்கையில பிரசன்னமா இருக்கும். காரணம் என்ன? உன் மீது கர்த்தர் பிரசன்னமாகிறதுனால உன் எல்லாம் நீ பிரசன்னமா மாறிடுது. பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுளே. அப்படின்னா அந்த பிரசன்னம் உனக்கு என்ன கொண்டு வரும்? சமாதானம். வாழ்நாள் முழு சமாதானம். சண்டை சச்சரவு பேச்சு வார்த்தை இல்லாம நோய் வாதை எல்லாம் இருக்காது. வாக்கு முழுவதும் எப்படிதான் இருக்கும்? சமாதானம் உள்ளதாக்கி கட்டளையிட கடவுளே. உன் எல்லை முழுவதும், உன் குடும்பம் முழுவதும் சமாதானமாக்கி நான் கட்டளையிடுவது கடவே. எவ்வளவு அழகான ஆண்டவரை உள்ள கையில அவர் கொண்டு வச்சிருக்கிறார். ஆண்டவர் அழகா உண்டாக இருக்கிறார் என்பது இந்த வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. அதுதான் 24 வாசிங்க. 24 வாசிங்க. இதுல சொர்க்க பூமிங்க இருக்குது, சொர்க்க ஆசீர்வாதம். இந்த 89 சங்கீதத்துல இருக்கு. வீட்டுல போய் வாசிங்க. என் உண்மையையும் என் கிருபையும் அவனோட இருக்கும். என்னங்க? அவனோட இருக்கும், அந்த குடும்பத்தோட இருக்கும், அந்த சகோதரியோடு இருக்கும், அந்த சகோதரனோடு இருக்கும், அவருடைய சந்ததியோடு இருக்கும். என்ன இருக்குமா? உண்மையும் என் கிருபையும் அவனோட
பாருங்க, என் உண்மையையும் என் கிருபையையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் என்ன பண்ணுவான்? கரத்தை தட்டிக்காத அவன் கோப்பு உயரும். அவன் கோப்பு அவன் சந்ததி உயரும். வந்துகிட்டே இருக்கும். உயர்ந்து கொண்டே இருப்பேன் ஒரு கடை பார்க்கணும். உயர்ந்துகிட்டே இருப்பான். கோப்பதி அவன் சந்ததி உண்மையும் கிருபையும் அவனோட இருக்கும். அவன் சந்ததி என்னாகும்? உயரும். அவன் கோப்பு எப்படி இருக்கும்? உயர்ந்து இருக்கும். என் நாமத்தில அவன் கொம்பு உயரும். என் நாமத்தில் அவன் அதான் அவன் நாமத்தால உள்ள இருக்கு. அவன் நாமம் இல்லாத அவனுக்கு எதுவுமே கிடையாது. இயேசு நாமம் அவனோடு இருக்கிறதுனால அவன் கொம்பு ஆகும். வயதுலா உயரம். வயதுகிட்டே இருக்கும். வயதுகிட்டே இருக்கும். 21 வாசி 21. என் கை அவனோடு சரிங்களா? உன்னை உயர்த்துவது, உன் கொம்பை உயர்த்துவது, உன்னை ஆசீர்வதிப்பது, உன்னை மகிமைப்படுத்துவது, உன்னை மகிழ்ச்சியாக்குவதற்கு கர்த்தருடைய புயம்ங்கிற அந்த கரம் எங்க இருக்கும்? உறுதியாய் உன்னோடு கூட இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். அவர் புயம், அவர் கரம். கரம்னாலும் புயம்னாலும் ஒண்ணுதான். புயம்னா ஒரு சமூகம், கரத்தோடு கூடிய சமூகம். பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதர்கள் எக்காலத்தோடு கூட புயத்தோடு வருவாங்க. நம்ம சொல்றோம்ல, கோஷ்டியோட வருதா நான் ஒட்டியா வருதா? ஒட்டியா வந்தாலும் ஸ்தோத்திரம்னா ஆண்டுடைய பரலோகம் அந்த பிரசன்னத்தோடு தேவ தூதர்களோடு வந்தால் நமக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடு வருவார். பயம்னா எக்கால பயத்தோடு எக்கால சத்தத்தோடு நாம் இருந்தேன். இல்லை என் கரவுனை நடத்தும். அங்கிருந்து கட்டளையிடுவார். கரம் என்ன? ஒரு ஊழியக்காரனா கரம். நீ பலாயிரம் கோடி ஊழியக்காரன் கத்தோடைய கரம் தான். என் கரத்தை நடத்த ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு சத்தியம் சொல்லி நடத்துவாரு. கத்தோடைய கரம் தான் நீங்க பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும். நீங்களும் அவருடைய கரம் தான். ஆனா சொல்ற என் கரத்திலே உன்னை என்ன பண்ணிக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். நம்ம எல்லாரையும் அவருடைய கரத்தை என்ன பண்ணிருக்க? வரைந்து வைத்திருக்கிறேன், செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளை இந்த ஆண்டவர் எப்படியா ஆண்டவர் என்பதை நீ உணரு. அதான் அவர் சொல்ல ஓசியா 12:6 தெளிவா சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? இப்பொழுதும் இப்பவே மறந்துடும், இப்பவே ஒப்பு கொண்டு என்று அவர் ஏற்றுக்கொள்வார், கைவிடவே மாட்டார். இந்த வருஷம் நடத்தும்போது அந்த பாட்டு வந்து இந்த புத்தகத்தான் பாட்டு கிடையாது. அப்படியே கண்ணம் ஒண்ணு அப்படியே பிரச்சனை இறங்கும்போது பாடுற பாட்டு தான். பெருந்தமிழ் சாய் அப்படிதான் பாடி இன்னைக்கு பலாயிரம் பாட்டு பாடிட்டார். அவருடைய எழுதி வச்சு பாடுறது இல்லை. கரெக்டா அவர் எப்போ பாடுவார்? ரெக்கார்டிங்ல இருப்பாங்களாம். அவர் பாடும்போது ரெக்கார்டு போட்டு விட்டுருவாங்க. ரெக்கார்டி ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த பாட்டு ஒழுங்கு செய்யும் பொழுது எதை கழிக்கணும், எதை கழிக்க கூடாது, எதை வெளியில விடணுங்கிறத அதை எடிட்டிங் பண்ணி அப்படிதான் விடுறாங்க. அதுதான் உண்மையா அவர் பாட்டு நீங்க ரீச் ஆகிட்டு அது மட்டும் ஆயிரமா லட்சமா கோடியா ஜனங்க நீங்க மனசிட்டு இருக்காங்க. அவரோட உட்கார்ந்து எழுதி வீடு எடுத்து தோப்பு எடுத்து அவர் கதவசம் எழுதுறாங்க கிடையாது. பிரசனத்துல பாடும் பொழுது பாடல் வரும். அப்படி ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. அது எது நமக்கு அது உகந்தது, அந்த வரிக்கு ஏற்றது என்பதை கரெக்டர் அதை ரிலீஸ் பண்ணலாம். அல்லேலூயா. அதான் உண்மை. அப்ப வசனம் சொல்லுது எப்பொழுதும் நீ தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு பூமியில் இரு, இடைவிடாமல் தேவனாய கர்த்தரை என்ன பண்ண? நம்பிக்கொண்டிரு. கீழே வாசிங்க இது. இல்ல இங்க வந்து 15 சங்கீதம் 15 பண்ணிக்கொண்டிரு. தேவரீ சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன பண்ணுங்க? சரியா எங்களை மகிழ்ச்சியா ஆனா ஒரு விருப்பப்படுகிறார். சரியா உனக்கு அத்தை என்ன பண்ண போற? மகிழ்ச்சியாக்க போற. சரியா 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 அதுக்கு ஒரு வாசனம் சொல்லி அப்படிங்கிறேன். ஏசியா புத்தகம் 32:12 வாசி. ஏசியா புத்தகம் எப்படி மகிழ்ச்சியாக்க போறாரா? 32:18 சாப்பிட்ட என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் என்னங்க? என் ஜனம் சமாதானங்கிற தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அமைதியான தங்கும் இடத்தில் குடியிருப்பார். அமைதியா இருக்கும். நீ அமைதியா வாழ வைப்பார். அமைதியா கர்த்தரை நீ கொண்டு அவரை துதிக்கும் பொழுது அவரையே நம்பிக்கொண்டிருக்கும் போது நிலையான ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு சந்ததி, நிலையான ஒரு கிருபை, நிலையான ஒரு ஆசீர்வாதத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரா?
நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். அழகா இந்த வாக்கை எடுத்துக்கொள். என் ஜனம், நான் படிக்கிறேன், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், சமாதான தாபரங்களிலும். அவன் வாழ்க்கையில நிறைய வந்தாலும் சரிதான், உறங்க வந்தாலும் சரிதான், ஒட்டானே வந்தாலும் சரிதான், ஆந்தே வந்து 5 மணிக்கு உன் வீட்டு வாசல்ல கூடாலும் சரிதான், நீ வெளியே வரும்போது பூனையும் பன்றியும் ஓடினாலும் சரிதான், கேடு உனக்கு வர. உன் புத்தி அந்த பூனை மேலையும் அந்த பன்றி மேலையும் போவாது, அந்த ஆந்த மேலையும் அந்த கழுகு மேலையும் அந்த நரி மேலையும் உன் சித்த போக, உன் சித்த கத்தருக்கு தான் இருக்கும். நீ எப்படியாப்பட்ட காரியம் இருந்தால் அந்த வசனம் என்னை தொட்டு, வசனம் இருதயத்தில் அப்படியே பயணிச்சு பாருங்க. சொல்றாரு, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசத்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். அந்த இடத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்றேன். சபா ரபா 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 கரவை இந்த வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். அவ்வளவுதான். நீ வேதத்தையும் ஜெபம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் மாறிடும். ஒரு வாரத்தில் நீ வேதத்தை எடுக்காத, ஜெபம் பண்ணாத, நாளைக்கு போகாத இருந்து பாரு, அடுத்த வாரம் அப்படியே ஆயிடும், அடுத்த வாரம் அப்படியே முற்றுப்புள்ளி ஆயிடும், முற்றுப்புள்ளி ஆயிடும். அந்த அட்ரஸ் விட்டோனி வந்து அட்ரஸ் இருக்காது, அந்த போர்டு மறைக்கப்படும். அப்புறம் போய் என்ன பண்ணோம், மாநகர ஒரு ஆளை அனுப்பி அந்த போர்டு தொலைத்து ஒரு ஆள் அனுப்புவார், பரலோகத்திலிருந்து ஒரு ஆள் அனுப்புவார். இந்த போர்டு தெரியலப்பா, நீலாங்கரைக்கும் வெட்டவங்க எதுன்னு தெரியல, அந்த எல்லை போர்டு போய் ஒரே தூசியாக தொலைச்சி விட்டா தெரியும், வெட்டவங்க எல்லாம் வந்துட்டோம். அப்போ தூதன் அனுப்புவார், நம்ம வாழ்க்கை இந்த தூசியை தொடப்பது ஏற்படுறாங்க. அவர் எப்போது ஏற்படுறாங்க, ஒரு நாள் நம்மளை விட்டு போகிறாங்க. அப்பப்ப நம்மளை தொடச்சி விடுவார் தூசி. பா உன் பேர் என்னப்பா நஞ்சிருந்து ஒரே தூசி போய் உன் பேரை மூடிட்டு நான் தொடச்சி வரேன். அமிழ்ந்து எரிகிற விளக்க ஆண்டவர் இயேசு என்ன பண்றாராம், நிமித்தி விட்டு எரிய வைக்கிறவர். எவ்வளவு அழகான ஆண்டவர், தகப்பன், சகோதரன், ஆவியானவர், பிதாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாறாதவர். வாழ்க்கையில நம்மளை அவர் கண்டுகொண்டது எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு காரியம். இல்லை நம்ம எப்படி இருப்போம், எப்படி இருப்போம் நினைச்சு பாருங்க. ஐயோ நினைக்கிறீங்கனால எனக்குலாம் பயமா இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறோம், ஒரு வழியில போய் கொண்டிருக்கிறோம். எதுவும் நம்புறீங்க? அப்ப அந்த வசனம் உண்மைதானே? நிச்சயமா தேவன் இந்த வசனத்தின்படி ஒன்னையும் இந்த பூமியில ஆசீர்வதித்து வாழ வைப்பாரா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா?